என் அம்மாவுடைய அரைச்சி வச்ச தக்காளி சட்னி ரெசிபி பார்க்கலாமா வாங்க. எப்பவும் போல் தக்காளி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லையும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இல்லை இதுக்கு முன்னாடி இந்த சட்னி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி, ஒரு கட்டி பூண்டு, 4-5 வரமிளகாய் அண்டு 2 கொத்து கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பக்கம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் போட்டு நிறைய கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் அப்புறம் கறிவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றி நிறைய தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூடி எடுத்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு மறுபடியும் மூடி இல்லாமல் நல்லா கெட்டியாக்க விடுங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி அரைச்சி வச்ச சட்னி சூப்பராக ரெடியாயிரும். ஆனால் இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு பச்சைப்பயிறு தோசை தாங்க. அதுவும் பச்சைப்பயிறு தோசை அடை மாதிரி ஊற்றாமல் இந்த மாதிரி மொறுன்னு ஊற்றி அந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இன்னொன்று என் ஹஸ்பண்ட் இதை சாப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னார், கோயம்புத்தூரில் ஒரு மெஸ்ஸில் இந்த சட்னியை சாப்பிட்ட ஞாபகம் வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார்.